என்னடா இது 3 நாள்ல இவ்ளோ கோடி வசூலா அப்படின்னு நம்ம பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. நேத்து 3வது நாள் கருடன் படம், சூர்யா அவர்கள் நடித்த கருடன் படம். இந்த 3 நாளுமே பெரிய கலெக்ஷன். அதுல நேத்து 3வது நாள் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே. கிட்டத்தட்ட அரண்மனை 4 ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எப்படி கலெக்ட் பண்ணிச்சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் அரண்மனை 4, பிடி சார், அப்புறம் ஸ்டார் இந்த படங்களோட எல்லா வசூலையும் பார்ப்போம். அப்புறம் டர்போ, ரீசெண்டாக வந்த கேங்ஸ் ஆஃப் கோதாவரி, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி வந்து 2 இயர்ஸ் ஆஃப் விக்ரம். ஸோ அந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ லாபத்தை கொடுத்துருக்கு, எவ்வளோ ஷேர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஆமாங்க, கே பாலச்சந்திரன் அவர்களோட இயக்கத்தில் நாகேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடித்த படம் தான் எதிர்நீச்சல். இந்த படம் என்றைக்குமே அவுடேட்டட் ஆகாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலுமே இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும். என்னென்னா, ஏதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா மாதிரி ஒருத்தர் இருப்பார். சார்னு பேசுவார். அவர் படம் ராஸ்கோல்னு பேசி இந்த பயங்கரமாக திட்டுவார். அவர் வந்து ஒரு கட்டத்தில் கோபமாக இருப்பார் நம்ம நாகேஷ் மேலே. ஐயோ சார், நான் பரீட்சை எழுத போகணும், தயவு செஞ்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அப்படிம்பாரு. அவர் முடியாதுன்னு உள்ளே போய் கதவை அடைச்சிப்பார். அவரோட வாக்கிங் ஸ்டிக் எடுத்து அதை வச்சு அவரே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அது பண்ணுவார். அதுதான் அந்த ஃப்ரேமு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கான்வியூ, முத்துக்குமரன், Q1 தமிழ், ராம் சஞ்சய், லக்ஷன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அதை பார்த்தோன்னே நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரேம் தான். அதை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வசூலுக்குள்ளே போயிடலாம். கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் டே 24 இந்தியாவில் வந்து 32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $21.8 மில்லியன். நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. 33 கோடி 57 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $337.1 மில்லியன் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஃபியூரியஸா எ மேட் மேக்ஸ் சாகா இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் 1 கோடி 24 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $39.7 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 19 கோடி 86 லட்சமும், வேர்ல்டு வைடு $114.4 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று ஓரளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் இருந்தாலுமே இது பத்தாது. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் $168 மில்லியன். அப்படியே இருந்தாலுமே இது ஒரு $300 மில்லியன் கலெக்ட் பண்ணால் இந்த படம் வெற்றியான்னு கேட்டால் இல்லை. ஹாலிவுட்டில் வழக்கம் போல் நீங்கள் ஒரு 100 மில்லியன்னா கண்டிப்பாக 300 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணால் தான் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 மில்லியன் கிட்ட இது கலெக்ட் பண்ண வேண்டியது. 400 மில்லியனாவது கலெக்ட் பண்ணால் தான் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்கு அது வரும். ஸ்ரீகாந்த் இந்த படத்தோட 24வது நாள் வசூல் சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் 1 கோடி 74 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 90 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 51 கோடி 1 லட்சமும், வேர்ல்டு வைடு 54 கோடி 59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பக்கம் ஸ்ரீகாந்த் ராஜ்குமார் ராவுக்கு போய்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மகி அதுவுமே சூப்பராக போயிருக்கு. பையாஜி அப்படிங்கிற படம் டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 45 லட்சம், வேர்ல்டு வைடு 49 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 10 கோடி 62 லட்சம், 11 கோடியே 3 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு 10 கோடிக்கு தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கண்டிப்பாக 20 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். 10வது நாளே இந்த படம் ஞாயிற்றுக்கிழமையே 45 லட்சம் தான் வசூல் பண்ணுது. ஸோ ஒரு தோல்வி படமாக அமைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சவி எ பிளடி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற படம் டே 3 இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 25 லட்சம். ஸோ டோட்டலாக 6 கோடியே 10 லட்சம் இந்தியாவிலையும், 6 கோடியே 50 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படமுமே ஒரு 9 கோடி கிட்ட தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இந்த படம் ஒரு 17-18 கோடி வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மஹி இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் நேற்று சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் 6 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 80 லட்சம். ஸோ டோட்டலாக 19 கோடியே 54 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 20 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி. 3 நாளில் 20 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் லவ் மீ அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் டே 9 கலெக்ஷன் 24 லட்சம் ஆந்திரா தெலுங்குனாலையும், வேர்ல்டு வைடு 28 லட்சம். ஸோ டோட்டலாகவே 7 கோடியே 38 லட்சம் தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு தோல்வி படமாக தான் அமையுது.
கேங்ஸ் ஆஃப் கோதாவரி இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் டே 1 டே 2 டே 3 மூணுமே அப்படியே போக அப்படியே கம்மியாயிடுச்சு. 2,85,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் வேர்ல்டு வைடு 3,20,00,000. ஆந்திரா தெலுங்கானால 11,57,00,000, வேர்ல்டு வைடு 14,70,00,000. இந்த படம் என்னதான் டே 1 டே 2 டே 3ன்னு கம்மியாயிட்டு போனாலுமே ஆல்ரெடி ஆந்திரா தெலுங்கானால 82% இந்த படம் வந்து ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணிடுச்சு. ஸோ அதுவே பெரிய விஷயம். இன்னும் ஒரு 18% ஈஸியாக ரெக்கவர் பண்ணி இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கு தான் மோஸ்ட்லி பாசிபிள் இருக்கு. குருவாயூர் அம்பல நடையில் அப்படிங்கிற படம் டே 18 கலெக்ஷன் கேரளாவில் 1,84,00,000, வேர்ல்டு வைடு 2,31,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக கேரளாவில் 44,53,00,000, வேர்ல்டு வைடு 83.33 83,33,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டர்போ இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் கேரளாவில் 2,15,00,000, வேர்ல்டு வைடு 4,35,00,000. நேற்று ஓவர்சீஸில் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேரளாவில் 31,42,00,000, வேர்ல்டு வைடு 64,58,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 45 கோடி. 40 கோடி இந்த படத்தோட பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் 5 கோடி பப்ளிசிட்டி அண்டு ப்ரொமோஷனுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு 30 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இப்போவே ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் ப்ராஃபிட்டும் எடுத்துருச்சு. அதுக்கடுத்ததான் தலைவன் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் 1,49,00,000, வேர்ல்டு வைடு 1,62,00,000. ஸோ டோட்டலாக கேரளாவில் 10,31,00,000, வேர்ல்டு வைடு 12,40,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமுமே ஆல்ரெடி ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கு. அப்புறம் தமிழ் படங்களில் ஸ்டார் 24வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 11,00,000, வேர்ல்டு வைடு 12,00,000. ஸோ டோட்டலாக 21,38,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 25,78,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்தோட டே 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7,00,000, வேர்ல்டு வைடு 8,00,000. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 7,64,00,000, வேர்ல்டு வைடு 9,12,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் அரண்மனை 4 இந்த படத்தோட டே 31 தமிழ்நாட்டில் 49,00,000, வேர்ல்டு வைடு 97,00,000. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 64,44,00,000, வேர்ல்டு வைடு 97,93,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 31வது நாள் இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு 97,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதில் ஹிந்தியில் மட்டுமே, அங்கே நார்த் இந்தியாவில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 40,00,000க்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். பிடி சார் இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 70,00,000, வேர்ல்டு வைடு 75,00,000. ஸோ டோட்டலாக 10,32,00,000 தமிழ்நாட்டிலையும், 11,98,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு, ஒரு ஃபாஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. புஜ்ஜி அட்டு அனுப்பட்டி அப்படிங்கிற படம் டே 3 வந்து 1,00,000, டோட்டலாக 2,8,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அக்காளி அப்படிங்கிற படம் டே 3 2,500,000 டே 3 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 7,600,000 அவ்வளோதான். அப்புறம் ஹிட்லிஸ்ட் டே 3 29,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 32,00,000. ஸோ டோட்டலாக 85,00,000 தமிழ்நாட்டிலையும், 94,00,000 வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. கருடன் நேற்று 3வது நாள் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 7,35,00,000, வேர்ல்டு வைடு 8,35,00,000. தமிழ்நாட்டில் 17,02,00,000, வேர்ல்டு வைடு 18,73,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அரண்மனை 4மே கிட்டத்தட்ட இந்த மாதிரி டே 3 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 கோடி கிட்ட வந்து தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருந்துச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அப்புறம் இந்த 3 நாளில் ஒரு 18 கோடி தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருந்துச்சு. இது ஒரு 17 கோடி. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் போகுது. ஆனால் அரண்மனை 4 ஆந்திரா தெலுங்கானாவில், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், அப்புறம் கர்நாடகாவில் இங்கெல்லாம் கருடனை விட அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. கருடன் தமிழ்நாட்டில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேபி வரப்போகிற நாட்களில் வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் அங்கேயுமே பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், இத்தனை நாள் இல்லாமல் ஒரு 20,00,000 25,00,000 கர்நாடகாவில் போயிட்டு இருந்தது. நேற்று ஒரு 70,00,000 கிட்ட போயிருக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கருடனை பொறுத்தவரையும். இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. இதில் சூரியோட சம்பளம் மட்டுமே 8 கோடி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி சூரிக்கு. ஏன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி வரையுமே அவர் படங்களில் காமெடி பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருந்தார். ஹரி படங்களில் காமெடி பண்ணுவார். ஸோ அவரோட ட்ராக் மட்டும் தனியாலாம் வரும். சில காமெடி ரசிக்கும்படியாக இருக்கும், சில காமெடி நம்ம எரிச்சப்படுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மர் இருக்கான் அப்படிங்கிறத விடுதலை மூலயமா காமிச்சார். இப்போ கருடன் மூலயமா நான் ஒரு ஹீரோ அப்படிங்கிறத இங்கே ஆணித்தனமாக பதிய வச்சுருக்காரு. ஒரு மிகப்பெரிய விஷயம் சூரி வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு. அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு, இதில் கருடன் வந்து 7,35,00,000, பிடி சார் வந்து 70,00,000, அரண்மனை 4 49,00,000, ஹிட்லிஸ்ட் 29,00,000, மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மகி அந்த படம் வந்து 12,00,000. அதுக்கு அடுத்ததாக 2 இயர்ஸ் ஆஃப் விக்ரம். இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. இந்த படம் வரும்போது ஒரு மாதிரி தமிழ் சினிமா ரொம்ப மோசமாக இருந்தது, கன்னட சினிமா தெலுங்கு சினிமாலாம் நம்மளை பார்த்து படம் எடுக்க தெரியுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க.
அப்புறம் விக்ரம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வாயையும் அடைச்சிது. விக்ரம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 5 வருஷ தமிழ்நாட்டு சாதனையை ஒரு தெலுங்கு படத்துக்கிட்ட இருந்து கையிலேருந்து பறிச்சுட்டு போய் நான் முதல் இடத்துல நிற்கிறேன்னு நின்னதுலேருந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கு. நம்ம நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த படத்தோட வசூலையே நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி 2 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் 187 கோடியே 20 லட்சம், அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 40 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 28 கோடியே 25 லட்சம், கேரளாவில் 41 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 கோடி, ஓவர்சீஸில் 134 கோடி, இந்தியா முழுக்க 314 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டோட்டலாக வேர்ல்டு வைடு 448 கோடி இந்த படம் வந்து உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 150 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 105 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு. அப்புறம் ஷேர் 235 கோடி. இந்த படம் 130 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர், இண்டஸ்ட்ரி அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். எல்லாமே இந்த படத்தோட இந்த வசூலுக்கும் இந்த படத்துக்கும் பொருந்தும். அப்புறம் இந்த படம் உங்கள் எத்தனை பேரோட ஃபேவரட்னு கேட்குறத விட நீங்கள் எத்தனை முறை பார்த்துட்டீங்க, எத்தனை முறை பார்த்து இந்த படம் வந்து சலிக்கவே இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு நான் இன்னும் ஒரு 100 வாட்டி பார்த்தாலும் சலிக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அனிருத் அவ்வளோ சூப்பராக கலக்கியிருப்பார். இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டருமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கடைசியாக வர ரோலெக்ஸில் இருந்து நம்ம சந்தனமாக இருக்கக்கூடிய நம்ம விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அமரா இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தில் கலக்கியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.